ஈரான் அமெரிக்கா மோதல் இன்று இரண்டு நாடுகளுக்கிடையேயான போராக மட்டுமில்லை. இந்தப் போர் மத்திய கிழக்கின் அரசியல் சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய புவிசார் அரசியல் மாற்றமாக வளர்ந்து வருகிறது. இந்த மாற்றத்தின் மையத்தில் தற்போது அதிகம் பேசப்படுவது வளைகுடா நாடுகளின் புதிய பாதுகாப்பு அணுகுமுறை. பல ஆண்டுகளாக குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்பிற்காக பெரும்பாலும் அமெரிக்காவையே நம்பி வந்தன. ஆனால் சமீபத்திய போர்கள், ட்ரோன் தாக்குதல்கள், ஏவுகணை அச்சுறுத்தல்கள் மற்றும் நீடித்த பிராந்திய பதற்றம் காரணமாக ஒவ்வொரு நாடும் தங்களது பாதுகாப்பு திட்டங்களை மறுபரிசீலனை செய்யத் தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் பாகிஸ்தானின் முக்கியத்துவம் மீண்டும் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் உலகின் மிகப்பெரிய முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட நாடுகளில் ஒன்று மட்டுமல்ல, அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் சில நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது. அதோடு அதன் இராணுவம் பல சர்வதேச அமைதிப்படைகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டதாக கருதப்படுகிறது. இதனால் வளைகுடா நாடுகள் பாகிஸ்தானுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க விரும்புகின்றன. பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இராணுவப் பயிற்சி, பாதுகாப்பு ஆலோசனை மற்றும் கூட்டு ஒத்துழைப்பு இருந்து வருகிறது. இது புதிய கூட்டணி அல்ல, ஆனால் தற்போதைய பதற்றம் காரணமாக அதன் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஈரானும் தனது பிராந்திய செல்வாக்கை தொடர்ந்து பாதுகாக்க முயல்கிறது. ஈராக், சீரியா, லெபனான் மற்றும் ஏமன் போன்ற நாடுகளில் உள்ள பல்வேறு அரசியல் மற்றும் ஆயுத இயக்கங்களுடன் அதன் உறவுகள் குறித்து பல ஆண்டுகளாக சர்வதேச விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த காரணத்தால் வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்பு வலையமைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளன. இங்கு ஒரு சுவாரஸ்யமான உண்மையை கவனிக்க வேண்டும். மத்திய கிழக்கில் உள்ள உலகின் நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் கையிருப்பில் சுமார் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி இந்த பிராந்தியத்தில்தான் உள்ளது. எனவே இங்கு ஏற்படும் ஒவ்வொரு பதற்றமும் உலக பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எண்ணெய் விலை உயர்ந்தால் விமான கட்டணம் முதல் உணவுப் பொருட்களின் விலை வரை பல துறைகளில் அதன் தாக்கம் உணரப்படுகிறது. மற்றொரு முக்கியமான உண்மை என்னவென்றால், உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதியாளர்களில் ஒன்றான கத்தார் மற்றும் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளர்களில் ஒன்றான சவுதி அரேபியா இரண்டும் இந்த பிராந்தியத்தில் உள்ளன. அதனால் இந்த பகுதியின் அரசியல் நிலைத்தன்மை உலகின் பல நாடுகளுக்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவும் தனது கூட்டாளிகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்த முயல்கிறது. இஸ்ரேல், வளைகுடா நாடுகள் மற்றும் ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் இணைந்து பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதே அதன் முக்கிய நோக்கமாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளும் மத்திய கிழக்கில் தங்களது அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கை அதிகரித்து வருகின்றன. இதனால் இந்த மோதல் இரண்டு நாடுகளின் பிரச்சினையைத் தாண்டி உலக வல்லரசுகளின் போட்டியாகவும் மாறியுள்ளது. சமீப காலங்களில் மத்திய கிழக்கு நாடுகள் அதிக அளவில் ட்ரோன்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்து வருகின்றன. எதிர்காலப் போர்கள் பாரம்பரிய தரைப்படை மோதல்களை விட தொழில்நுட்பத்தின் மூலம் தீர்மானிக்கப்படலாம் என்ற கருத்து அதிகரித்து வருகிறது. இந்த போரின் மற்றொரு முக்கியமான விளைவு உலக வர்த்தக பாதைகளின் மாற்றம். செங்கடல் மற்றும் ஹார்மூஸ் நீரிணையில் பதற்றம் ஏற்பட்டதால் சில கப்பல் நிறுவனங்கள் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையான கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக நீண்ட பாதையை தேர்வு செய்துள்ளன. இதனால் பயண நேரம் பல நாட்கள் அதிகரிக்கிறது. எரிபொருள் செலவும் காப்பீட்டு கட்டணங்களும் உயர்கின்றன. அதன் விளைவாக உலகளவில் பல பொருட்களின் விலையும் பாதிக்கப்படக்கூடும். அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாவது, இந்த மோதலின் முடிவு வெறும் போர்க்களத்தில் மட்டும் தீர்மானிக்கப்படாது. பொருளாதார தடைகள், சர்வதேச பேச்சுவார்த்தைகள், கூட்டணிகள் மற்றும் உலக வல்லரசுகளின் முடிவுகளே எதிர்காலத்தை நிர்ணயிக்கும்.